இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ப்ராஜெக்ட் ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது மீடியாவை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃப்ளவரோட பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது ஸ்க்ரீனில் பாதி வர அளவுக்கு ஜூம் பண்ணிங்க. ஜூம் ஐக்கானில் போய்ட்டு பாருங்கள், பாதி ஜூம் பண்ணிவிட்டு பாதி ஸ்க்ரீன் வர அளவுக்கு ஜூம் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெளியே வந்துட்டு இப்போ அதை ஃபுல்லாக நான் ஒரு ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு இப்போது அந்த லேயர் அந்த பேக்ரவுண்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர்னு கொடுங்க. டூப்ளிகேட் லேயர்னு கிளிக் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீனில் இந்த பாதி அளவுக்கு அதை நல்லா பெருசாகிக்குங்க. கட் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆஃப் சைடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் உக்காந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் சைடு உக்காந்துச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா லேயரை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்குது, எதுவும் இதுவாகாமல் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போங்க. எஃபெக்டில் போய்ட்டு கீழே வந்தால் பேசிக் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளேஷியன் பிளர்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளேஷியன் பிளர் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி ஃபுல்லாக விட்டுருங்க. ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளர் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆல்ஃபா ஒப்பாசிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி ஒரு 90 எடுத்துன்னு வந்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 90 வச்சுங்க. ஏன்னா ஃபுல்லாகவும் ஃப்ளவராக தெரியக்கூடாது, ஃப்ளவரே தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் செட்டிங்ஸில் போயிட்டு அதை பிளர் எஃபெக்ட் வந்து ஒரு 2% வச்சுங்க. 2% வச்சு ஓகே கொடுத்துருங்க. சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 வச்சுருங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக 2 வைங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளவரும் தெரியுது, லைட்டாக பிளர் எஃபெக்டும் தெரியுது. அதனால் 2 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரும்பவும் லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி வெளியே இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிக்சல் லேபில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிளாக் ஸ்க்ரீனில். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் இதை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அங்கே பாருங்கள், சென்டராக பொசிஷன் எடுத்து போயிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு இப்போது அந்த கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜியை கரெக்டாக மேலே எடுத்து போய் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், சென்டராக பொசிஷன் வச்சுட்டு அதை கொஞ்சம் பெருசாகி வச்சுங்க. ஸ்க்ரீனில் பெருசாக தெரியல, கொஞ்சம் பெருசாகிட்டிங்கன்னா கரெக்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிஎன்ஜியை செட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு டெம்ப்ளேட் வெளியே இம்போர்ட் பண்ண போகிறோம். பார் எஃபெக்ட் உள்ள டெம்ப்ளேட்டு, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை கொஞ்சம் டச் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் பெருசாக வச்சுங்க. சென்டராக வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுங்க, போதும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பார் எஃபெக்ட் எப்படி பயங்கர சூப்பராக இருக்குது. ட்ரெண்டிங்காக இதுவாட்டம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இது ஆப் பிளேயரில் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார் எஃபெக்ட்டு அதை எடுத்து உங்களுக்காக கைன்மாஸ்டரில் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் லேயரை கிளிக் பண்ணி உள்ளுப்பாங்க. இன்னொரு டாட் எஃபெக்ட் மாதிரி இருக்குது, அதை வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு கட் ஐக்கான் பக்கத்தில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். அதை டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஸ்க்ரீன் இதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி அந்த டாட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே க்ளோ ஆகிட்டு அப்படியே டவுன் ஆகிற எஃபெக்ட் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ளே ஆகட்டும், அதனால் பார்க்கறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஆகட்டுன்னு எல்லாம் ப்ளே ஆகிடுச்சு.
இப்போது ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவோ இல்லை மியூசிக் இல்லை பிஜிஎம் எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இது ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால தான் சாங் மியூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாங் கேட்கணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஆசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு. இது மாதிரி வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். சிம்பிள் தான், பட் கொஞ்சம் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் சேனலோட லோகோ ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வச்சுட்டு அடியில் எதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் லைக் பண்ண மாட்டேறீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு இல்லை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ஷேர் நான் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.